பாம்புவாவை போன்றே உள்ளேன். இங்கே எனக்காக ஒரு கோவிலை எழுப்புங்கள். இன்று முதல் இப்பகுதியை பண்ணாரி என அழையுங்கள். நீங்கள் வேண்டியவை அனைத்தையுமே நான் அருளும் தெய்வமாக இருப்பேன். உங்கள் கால்நடைகள் எதிர்கொள்ளும் எந்த நோயையும் விரட்டியடிக்கக்கூடிய சக்தி பெற்றவளாக நான் இல்லை. ஆதலால் உங்கள் கால்நடைகள் அனைத்தையும் நான் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வேன். வனதேவியாக இன்று முதல் நான் இவ்விடம் இருக்க விரும்புகிறேன் எனச் சொல்லி பண்ணாரி அம்மன் அருள்வாக்கை கூறி முடித்தார் அந்த அபல. இந்த வனத்திற்கும் இந்த ஊரிற்கும் நானே காவலையுமாக இருப்பேன் என்று சொல்லி பண்ணாரி அம்மன் சத்தியம் செய்தாள். அவ்வாறு பண்ணாரி அம்மன் சத்தியம் செய்ததிலிருந்து இன்று வரை சத்தியமங்கலம் மலைக்காட்டில் அமர்ந்திருக்கிறார். மக்கள் கோரிக்கைகளை போக்கி அருள் நற்கொடைகளை வழங்கி வருகிறார். இன்றும் அந்த பகுதியில் பழங்குடியினர் அவளை தங்களது குலதெய்வமாகவே வணங்கி வருகின்றனர். அவளின் அருள் இல்லாமல் அந்த எதுவும் அசையாது. சத்தியமங்கலத்தின் மிகப்பெரிய சக்தியாக விளங்கி வருகிறாள் சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன். இன்றும் அப்பகுதியில் வாழும் மக்கள் பண்ணாரி அம்மனை தங்கள் வீட்டு பிள்ளை போலவே நினைத்து மகிழ்கின்றனர். ஆம், அவளிடம் கேட்காமல் அந்த எதுவும் நடக்காது.